அவன் மீது நீங்கள் சுமத்திய அனைத்து குற்றத்திற்கும் உங்ககிட்ட எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்ல. பழைய வண்டின்னு சொல்றீங்க, அந்த பழைய வண்டி ஓடாம இருக்கு, அதை வச்சு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எங்கேயாவது ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, அந்த பகுதி மக்கள் வந்துட்டு பேசுறதை நீங்க ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசலாம். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை சிதைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கேவலமா இறங்கி போய் வேலை பார்க்கறதெல்லாம் அசிங்கம். இத ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டு காசு கொடுத்து நம்மள மாதிரி அவன் வளர்ந்துடக்கூடாது, ஏன் சிவகார்த்திகேயனையும் காசு கொடுத்து வந்துட்டு பாலா வந்துட்டு இப்படி எல்லாம் பண்றான், அவன் வளர்ந்துடக்கூடாது, எனக்கு இணையா அவன் வந்து படத்தை வெளியிடுறான் அப்படிங்கிற மாதிரி நான் சிவா என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, நான் தவறா சொல்லல. அப்படி நினைச்சா கூட ஓகே, தொழில் போட்டி அப்படின்னு போயிடலாம். ஆனா உங்களுக்குலாம் இது டூ மச்சா தெரியல. அதவன் எத்தனை மேடையில நம்மளாம் கஷ்டப்பட்டு இருப்போம். உங்களை விட நான் சின்ன ஆள். நீங்க 50,000 வாங்குறீங்கன்னா நான் 5,000 வாங்கியிருப்பேன். எத்தனை மேடையா ஏறி இருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். விடிய சில நேரம் நிகழ்ச்சி நடத்திட்டு வரும்போது தொண்டையெல்லாம் வலிக்கும். அந்த வலியோட மறுநாள் வேலைக்கு போவோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்போம். நம்மள மாதிரி உழைத்த சக கலைஞனுடைய கண்ணீரும் அவனுடைய மானத்தையும் காப்பாற்ற தெரியல அப்படின்னா நீங்கள்லாம் கலைத்துறையில இருக்கிறதே அந்த கலைத்தாய்க்கு அவமானம். சத்தியமா சொல்றேன். இனியாவது பாலாவை பற்றி வீடியோ போடுறதை நிறுத்துங்க. தேவையில்லாம தொடர்ந்து நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன், முடிஞ்சிருச்சுல, தொலைஞ்சு போங்க. ஏன் மறுபடியும் பாலாவை பத்தி வீடியோ போட்டு மக்கள் மனசை கெடுத்துட்டு இருக்கீங்க? அவனை போட்டுட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவனை அவமானப்படுத்தினா நாளைக்கு அந்த தம்பி உதவி செய்வானா மாட்டானா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் தெரியுதா உங்களுக்கு?